துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விதி இருக்கிறது. சனி ரொம்ப சிறப்பான இடம் 6ஆம் இடம் தான். குரு மிக மிக சிறப்பான இடம் 9ஆம் இடம். இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரு பரிசை போல அமைந்திருக்கிறார்கள். லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும், நன்னா இருக்கும். இந்த வருட தொடக்கம் முதலே நல்ல பலன்கள் சிறப்பாக இருக்கிறது. அது மேலும் மேலும் விருத்தியாகிறது. சில நேரங்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், உடல் ஆரோக்கியத்தில் சில தொல்லைகள் இதெல்லாம் வரலாம். ஏப்ரல் மேலே விலகிவிடும், நன்மைகள் ஏற்பட்டுவிடும். ரொம்ப நல்லாவே நடக்கும் இந்த வருடத்தினுடைய தன்மைகள். 2ஆம் பகுதியில் தான், அதாவது ஜூன்லேருந்து குரு 10ஆம் வீட்டில் வர்றார். ஆனால் உச்சமடைகிறார். ஆனால் தொழிலில் ஸ்திரத்தை பற்றி பேசுகிறார். ஸ்திரமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சந்தோஷம் நிறைந்து இருக்கும். மனசில் ஒரு நல்ல திருப்தி இருக்கும். இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த வருட கடைசியில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள், மிகப்பெரிய தனலாபம் எல்லாமே ஏற்படுறது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுறது. ஒரு நல்ல தெளிவு. இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்யணும்னு எக்ஸாக்டாக பிளான் பண்ணுறது, இது போல் விஷயங்களுக்கு அவசியம் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவே அமையும்.